பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பெரம்பலூர் மற்றும் குன்னம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணும் மையத்தில் வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மாவட்டத்தில் உள்ள பெரம்பலூர் மற்றும் குன்னம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் மையமான ஆதோ பப்ளிக் பள்ளியில் வாக்குகள் எண்ணுவதற்கு அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. கடந்த 23ஆம் தேதி நடந்த தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் 2,49,628 வாக்காளர்களும், குன்னம் தொகுதியில் 2,27,510 வாக்காளர்களும் வாக்களித்துள்ளனர். வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் வாக்குப்பதிவு சரிபார்ப்பு கருவிகள் ஆகியவை இரவோடு இரவாக மண்டல அலுவலர்களால் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையமான ஆதோ பப்ளிக் பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு பெரம்பலூர் மற்றும் குன்னம் தொகுதிக்கென்று தனித்தனியே ஒதுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டு சீலிடப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளன. அங்கு துப்பாக்கி இந்த இராணுவத்தினர், மாநில ஆயுத காவலர் மற்றும் காவலர் என 201 பேர் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் மையம் முழுவதும் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணும் மையம் அமைந்துள்ள பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ள பகுதியில் அறிவிக்கப்பட்டு வரும் 4ஆம் தேதி வரை ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்குகள் எண்ணும் மையத்திற்குள் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக இரும்பு வேலிகள் கொண்ட தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதிக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக தலா 14 மேஜைகளும், தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக தலா 4 மேஜைகளும், இராணுவத்தினர் பதிவு செய்துள்ள தபால் வாக்குகளை பிரிப்பதற்கு தலா 1 மேஜையும் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மேசைக்கும் வாக்குகள் எண்ணுவதை கண்காணிக்கும் வகையில் தனித்தனியாக சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளன. வாக்குகள் எண்ணும் பணியில் 34 மேற்பார்வையாளர்கள், 34 உதவியாளர்கள், 34 நுண்பார்வையாளர்கள் என மொத்தம் 102 பேர் ஈடுபட உள்ளனர். இவர்களுக்கு வாக்கு எண்ணும் மையத்தில் நாளை 4ஆம் தேதி காலை 5 மணி அளவில் கணினி முறையில் குழுக்கள் மூலம் பணி ஒதுக்கீடு செய்யப்படும். தொடர்ந்து காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும், 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகளும் எண்ணும் பணி தொடங்குகின்றன. பெரம்பலூர் தொகுதியில் பதிவான வாக்குகள் 27 சுற்றுகளாகவும், குன்னம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 24 சுற்றுகளாகவும் எண்ணப்படுகின்றன. டிடி தமிழ் செய்திகளுக்காக வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து பெரம்பலூர் எம். செல்வராஜ்.